இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கதிர் வந்து அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதாவது அவங்க அவங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனத பத்தியும், டாக்டர்ட்ட பேசினது, அதுக்கப்புறம் சக்திவேல் வந்து இவங்க 2 பேரும் எங்கடா போயிட்டு வந்தீங்க? அப்படி சொல்லி சண்டை போட்டது எல்லாத்தையும் ஞாபகத்துல படுத்திட்டே உட்காந்துருக்கும்போது, அங்கேருந்து பழனிவேல் வருவான். பழனி வந்துட்டு சொல்லுவான், "என்ன மாப்பிள இங்க உட்காந்துருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாமா கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா வந்து உட்காந்துருக்கலான்ட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்ப பேசும்போது பழனி சொல்லுவான், "நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து எவ்வளோ நாள் ஆச்சு பேசி? வேலை அந்த மாதிரி ஆயிருச்சு பார்த்தியா? அங்க போன பிறகு இங்க அந்த அளவுக்கு வர முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, உனக்கும் வேலை ரொம்ப ஜாஸ்தியோ?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதிர பார்த்து கேட்பான் பழனி. "ஆமா மாமா, ட்ராவல்ஸ்லேயும் கொஞ்சம் வேலை அதிகம் தான்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நீ ட்ராவல்ஸில வந்து டிரைவர்லாம் போடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்ல டிரைவர்ஸ்லாம் போட்டிருக்கேன் மாமா." அப்படி சொல்லும்போது, அக்கா சொன்னா, "காலையிலேயே இன்னைக்கு திருச்சி வரைக்கும் நீ போயிட்ட." அப்படின்னு சொல்லி சொன்னாளே அப்படிங்கும்போது, "ஆமா சில கஸ்டமர்ஸ்க்கு நான் தான் வந்து இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் மாமா." அப்படி சொல்லி சொல்லுவான். அதுக்கு அதுக்கப்புறம் சொல்லுவான், "இன்னைக்கு பெரிய அண்ணனும் எங்கேயோ திருச்சி வரைக்கும் போனதா சொன்னாரு." அப்படின்னு சொன்னோனே இவன் அப்படி ஒரு மாரி பார்ப்பான். அதுக்கப்புறம் சின்ன அண்ணன் வந்து சொன்னாரு, "நீ தான் வந்து பெரிய அண்ணன ஏதோ கார்ல கொண்டுலாம் விட்டுட்டு போனத பார்த்ததா சொன்னாரே, அவருக்கு நீயும் அவரும் தான் சேர்ந்து போன மாரி அவருக்கு சந்தேகம்." அப்படி சொல்லும்போது, "ச்சே நான் எதுக்கு அவர் கூட போறேன்?" அப்படி சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் பெரிய அண்ணனும் சொன்னுச்சு, "உன் கூட கார்ல வந்ததா? ஏன் மாப்பிள நீ அவர கார்ல கூட்டிட்டு வந்த?" அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாரு. நான் அங்கேருந்து வரும்போது, கார்ல ஏறுங்க வாங்க உங்கள கொண்டு விட்டுறேன்." அப்படி சொல்லி சொன்னேன். உடனே அவர் வந்தாரு." அப்படின்னு சொல்லும்போது, "நீ கூப்பிட்ட உடனே அண்ணன் வந்து ஏறிருச்சா?" அப்படின்னோனே அவன் அப்படியே பார்ப்பான். அதுக்கு பழனி அதுக்கப்புறம் சொல்லுவான், அண்ணன் ஆனா வேற மாதிரில சொன்னுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அப்படியா என்ன சொன்னாரு அவரு?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான் கதிரு. அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல அங்கேருந்து நடந்து வரும்போது தலை சுத்துனுச்சு. அப்ப நீ பார்த்துட்டு அவர பத்திரமா கூட்டிட்டு வந்ததா சொன்னாரு." அப்படிங்கும்போது, "அவரு சொல்லிட்டாரா? அவரு சொல்ல மாட்டாருன்னு நெனச்சேன். அதனால தான் நான் வந்து சொல்லாம இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிருவான். அதுக்கப்புறம் அவன் கேட்பான் பழனி, "மாப்பிள அவ நீ ரொம்ப பதட்டமா இருக்கியோ?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "இல்லையே பதட்டமெல்லாம் அப்படிலாம் இல்லையே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன்ல, அதனால ரொம்ப ஒரு மாரி இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். நான் போய் ரெஸ்ட் எடுக்கமாமான்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிருவான். உடனே அந்த இடத்துல ராஜி அங்கேருந்து வருவா. ராஜி வந்துட்டு சொல்லுவா, "இவன் ஆளே சரியில்ல சித்தப்பா. இவன் வந்து நேத்துல இருந்தே ஒரு மாரி தான் இருக்கான். நைட்டும் சரியா தூங்கல. ஏன் தெரியல?" அப்படிங்கும்போது உடனே பழனிவேல் கேட்பான், "உனக்கும் அப்படிதான் தோணுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா, உங்களுக்கு தோணுதா? பார்த்தீங்களா? அவன் அப்படிதான் இருக்கான். என்னன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்பான். பழனிவேல் உடனே கேட்பான், "டிராவல்ஸ்ல எதுவும் பிரச்சனையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "டிராவல்ஸ்லலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. மாமா வந்து 10,00,000 கேட்டார்ல, அதுக்காக ஏதாவது பண்றானோ என்னமோ தெரியல." அப்படின்னோனே, "இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் அங்க சரவணனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டியன் கிட்ட சரவணன் சொல்லுவான், "சரக்கெல்லாம் காலி ஆயிட்டுன்னா உடனே போட்டு ஆர்டர் போடுடா. எல்லாத்தையும் உடனே வாங்கி வைக்கணும். நெறைய கல்யாண ஆர்டர் இருக்கு." அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போதே, "சரிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரவணன் சொல்லுவான், "அப்பா நான் வந்து மயிலுக்கிட்ட வேணுக்குலாம் பேசலப்பா. எனக்கு அப்போ குழந்த உண்டாயிருக்குன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு சரவணன்ட்ட பாண்டியன் சொல்லுவான், நீ வந்து இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும், அந்த சொன்ன வார்த்தைய வந்து திரும்ப வாங்க முடியுமாடா? அதுக்கு தான் ஒரு திருக்குறளே இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும்." அந்த திருக்குறள பார்த்துருக்கியா? நீ கேட்டுருக்கியா? அதில என்ன இருக்கு? நம்ம வந்து என்னைக்குமே வந்து வார்த்தைய தவறவே விடக்கூடாது. அப்படி தவற விட்டானா திரும்ப அத பெற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கால எந்த வார்த்தையும் டக்குன்னு சொல்லிறக்கூடாது. அதனால நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கோமதி அங்கேருந்து வருவா. கோமதி கேட்பா, "ஏன்டா அன்னைக்கு இப்ப மயிலோட அம்மாவும், அப்பாவும் வந்தாங்களே, அவங்க வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்களே, யாரோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. அது அன்னைக்கு மட்டும் அவங்க பேசின மாதிரி தெரியலையே. ஏற்கனவே 2, 3 நேரம் நெறைய வட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தவங்கலாம் என்ட்ட சொல்லிட்டு இருக்காங்களே." அப்படின்னு சொன்ன உடனே இவன் அமைதியா இருப்பான். "நீ என்ன நினைப்புல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க? நார்மலா தான் பேசுறியான்னோனே" அவன், "நான் சாதாரணமா பேசுறேன்." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். "அப்படியா?" எங்க முகத்த பார்த்து பேசணுன்னே அவன் குனிஞ்ச தலைய நிமிர மாட்டான். அப்போ அவ சொல்லுவா, "இங்க பாரு, மயிலு போய் எத்தன மாசம்டா இருக்கு? ஒரு 4, 5 மாசம் தானே இருக்கும். அதுக்குள்ள உனக்கு வேற ஒரு பொண்ணு கேட்குதா? நானே வந்து கிச்சன்ல இருக்கும்போது, இடையில இடையில அவ மயிலோட பேர சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு மறக்க முடியல. இப்ப வந்து நீ ஒரு பொண்ண கல்யாணம் முடிச்சு, அந்த பொண்ணால உனக்கு வந்து இப்போ ஒரு குழந்தை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு உனக்கு அதுக்குள்ள கேட்குதா? இந்த மாரி தப்பு பண்ணணுங்கிற எண்ணம்லாம் வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப மயில வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசுற. இப்ப இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனைன்னா, வேற பொண்ண தேடி போயிட்டே இருப்பியா? அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா நீ ஏன் அப்படி தப்பா ஏதாவது யோசிக்காதம்மா. நான் சாதாரணமா தான் பழகுனேன்." அப்படி சொல்லும்போது, "ஏதாவது தப்பா விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இருக்கு. நானே அடிச்சு உன்ன கொன்றுவேன் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிருவா. அப்போ வந்து அப்படியே பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருப்பான் சரவணன. அவன் சரவணன் ஏதோ சொல்ல வரும்போது, பாண்டியனும் முகத்த அப்படியே திருப்பிருவான். ஆல்ரெடி அவனுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் பாண்டியனுக்கும். அதனால அவரு அப்படி முகத்த வந்து திருப்பிக்கிடுவான்.
நைட்டு வந்து சரவணன்ட்ட அஞ்சலி பேசிட்டு இருப்பா. அஞ்சலி பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ராஜுவும் வந்துருவான் அந்த சமயத்தில. அப்ப இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அஞ்சலி வந்து சொல்லுவா, "நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, அவ வந்து மயிலு உண்மைக்கு தான் குழந்தை உண்டாயிருக்கான்னு. நீ தான் நம்பல." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் வந்து அத நெனச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது? அவளோட வரலாறு அப்படி." அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லுவான். உடனே அஞ்சலி வந்து சொல்லுவா, "சரி சரவணா, உங்க வீட்ல என்ன சொன்னாங்க?" அப்படி சொல்லும்போது, "எங்க வீட்ல எல்லாரும் என்னைய திட்டுனாங்க. வேற என்ன செய்வாங்க?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, "நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு அஞ்சலி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம இருக்கேன்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, அஞ்சலி சொல்லுவா, "நீ வந்து இப்ப அவ குழந்தை உண்டாயிருக்கனால உன் கூட வந்து சேர்த்து தானே உன்ன வைக்கணும்னு நினைப்பாங்க உங்க குடும்பத்தில." அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே என்னை கழட்டி விட்டுருவீல்ல?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அதுக்கு வந்து இவன் சொல்லுவான், "ஏன் அஞ்சலி இப்படிலாம் தப்பு தப்பா யோசிக்கிற? நான் வந்து உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு" சொன்ன உடனே, அத கேட்டுட்டு ராஜி ஷாக் ஆயிருவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "எப்படியும் உங்க வீட்ல எல்லாரும் உன்னைய நார்மலாவே பேச சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்போ நீ உன் ஒய்ஃப் வேற குழந்தை உண்டாயிருக்கால." அப்படி சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "அந்த குழந்தைய வேணா நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா அஞ்சலிய வந்து நல்லா கேட்டுக்கோ, நான் வந்து மயில ஏத்துக்கிடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "நான் ஏற்கனவே வந்து கல்யாணம் இப்போ ஆகி இப்போ ஒரு பிரச்சனையில இருந்து இப்ப தான் மீண்டு வந்திருக்கேன். திரும்பவும் ஏமாறணுமான்னு நெனச்சு கவலையா இருக்கு." அப்படின்னு அவ சொல்லும்போது, இவன் சொல்லுவான், "இனிமே உன்ன நான் ஏமாத்த மாட்டேன் அஞ்சலி. நான் வந்து மயிலு கூட வாழ மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். அத கேட்டுட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. அந்த நேரத்தில இவன் கதிர் வந்துருவான். கதிர் வந்து சொல்லுவான், "என்ன நீ படிக்க போறேன்னு தானே வந்த, இங்க நின்னுகிட்டு இருக்க." அப்படின்னோனே, உடனே அதுக்கு சொல்லுவா, "மாமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு பாரு." அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. ஆமா, அவரு எப்பவுமே அவர் ஃப்ரெண்டுட்ட பேசுவார்ல, அது மாதிரி தானே." சொல்லும்போது, "அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏற்கனவே நெறைய நேரம் மீட் பண்ணி பேசிட்டு தான் இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி சொல்லுவா. அதுக்கு இவன் சொல்லுவான், "சரி, சரி நீ ரொம்ப யோசிக்காத. நீ உள்ள போய் படி. நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் சரவணன் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்துட்டு, "சரி அஞ்சலி, நாளைக்கு நம்ம கோயில்ல மீட் பண்ணுவோம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வந்துரு." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பான். இங்க கதிர் நிக்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். கதிர் வந்து கண்டுக்காத மாரி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம், "என்ன கதிரு, அப்பவே வந்துட்டியான்னு?" சொல்லும்போது, "ஆமாண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான், "யார்ட்ட என்ன ஃபோன்ல ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஃப்ரெண்டு தான்டா." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் கதிர் கேட்பான், "என்ன நான் ஃபோன்ல யார்கிட்ட ரொம்ப நேரமா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டுட்ட தான்." அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு." அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். உடனே, "ஆமாடா, அது வேற யாரும் இல்ல, அஞ்சலி." அப்படி சொல்லுவான். "அஞ்சலினா, நீ முன்னாடி தேவின்னு சொல்லுவியே அவங்களா?" அப்படின்னு கேட்பான். "ஆமாடா, அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க கிட்ட எதுக்கு இந்நேரம் இப்ப பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம வீட்ல 1008 பிரச்சனை வந்திருக்கும்போது, நான் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவகிட்ட பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு, அவகிட்ட பேசலைன்னா நான் இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன்." அப்படி சொல்லும்போது, "அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுலனா." அப்படி சொல்லி சொல்லும்போது, "அவளுக்கும் என் மாரி தான் பிரச்சனை. அவளும் இப்ப வீட்டோட தான் இருக்கா. என்ன ஒண்ணு, அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, அவ்வளதான்." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா பேசிக்கிட்டு இருப்பான் இவன் சரவணன். அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், "நான் நேத்து ஒரு நாள் இல்ல. அதுலயே நெறைய விஷயங்கள் நடந்துட்டு போல. சரி, நீ இருந்தாலும் அப்பாவாக போற. உனக்கு வாழ்த்துக்கள். கைய குடு." அப்படின்னு சொல்லிட்டு கைய குலுக்குவான். அந்த சமயத்துல இவன் சொல்லுவான் சரவணன், எனக்கு வந்து என் குழந்தைய நெனச்சு சந்தோஷப்படுறதா, இல்லைன்னா இந்த மயில திரும்ப நெனச்சா வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல. அவள நெனச்சாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. நான் அந்த குழந்தைய வேணா நல்லபடியா ஒரு அப்பாவா வளர்ப்பேன். ஆனா அவ கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் அவ கூட வாழவே மாட்டேன்டா." அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் சரவணன். சரவணன்கிட்ட கதிர் சொல்லுவான், "சரிண்ணே விடு, ஒரு குழந்தை வரப்போகுது. இனிமே அந்த குழந்தை வந்த பிறகு உன் லைஃப்ல எல்லாமே மாறும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இந்த குழந்தைய நினைச்சு நான் எப்படி சந்தோஷப்படுறதுன்னே தெரியல. ஏன்னா, அந்த குழந்தைய வச்சு இந்த வீட்ல எல்லாரும் என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறாங்களோ தெரியல. மயிலு என்ன பண்ணுவா? மயிலு வீட்ல அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு நெனச்சாலே பயமா இருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு சொல்லிட்டு இருப்பான் சரவணன். உடனே அதுக்கு இவன் சொல்லுவான், "சரி நான் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் கண்டிப்பா மயில் கூட வாழ மாட்டேன்டான்னு" திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.